நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறத விட இங்க இருந்து எப்படி கொடுத்துரும் ஆசன் அந்த டிஎம்எஃப் ஆசன் கொடுக்குற மாதிரி. வணக்கம் உறவுகளே, நான் மக்கள் நாயக்கன். அடுத்த பாது கொடுங்க உங்கள் சகோ பாது பாது அந்த இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுக்க சொன்னேன். தலைவர் வரப்படாது. தலைவர் என்னன்னா நாங்க நின்று கொண்டு இருக்கிறது இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டம். எங்களுடைய வீட்டை தான் அவனோட தம்பியாக வந்திருக்காங்க. இந்தியாவில் பக்கம் பைக் ரிலேட்டடான வீடியோவா. ஓகே ஓகே வந்த உடனே கட்டி பிடிச்சி கொஞ்சம் கடவுளே நீங்க உடனே வந்துருந்தா உங்களுக்கு கிடைச்சிருக்கீங்க. எப்பயும் பிரச்சனை இல்லை. நூல் இருக்கு, நூல் ஒன்று தாரம் கொண்டு வாங்க. சரியா, அதே பெரிய விஷயம். நூல் தாரம் நூல் மட்டும் மிச்சம் இருக்கா கொண்டு வாங்க. அடுத்தது நம்மளோட தம்பி பாது அது வாங்க வந்து இன்றைக்கு வீட்டை வந்திருக்காங்க. என்னன்னு சொன்னா உங்கள் சகோ அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு யூடியூப் சேனல் ரீசெண்டா வந்து ஆரம்பிச்சு தம்பி பதுவும் பிதுவும் என்ன ஆரம்பிச்சு அப்படி போய்க்கொண்டு இடைக்குள்ள நம்ம டிஎம் பாசம் போய் பார்த்து வர எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு போய் பார்த்துட்டு அப்படி அவர் வந்து வெளியில வந்து மேற்பார்வையாளர் எல்லாம் சொல்லி அவர் வந்து ஆலோசகர் இப்படி அந்த பெரிய ஸ்தாபகர் எல்லாம் அப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். உள்ள போயிட்டு அப்படி பார்த்துட்டு எல்லாம் ஓகே கிளியர் ஆகிக்காண்டு பார்த்து அப்படி வெளியில வாரு அப்படியே தனி எரிக்கக்குள்ளே அரைப்புற பார்க்கல. அது இப்ப ஒண்டா சேர்ந்தாங்க. அப்ப அந்த ஆரம்பிச்ச ஒரு கொஞ்ச நாள்ல வந்து பாத்தீங்கன்னா 1K சப்ஸ்கிரைபர் கிட்ட ஆயிட்டு 30 நாள் ஒரு மாசத்துக்குள்ள சரியா வந்து 1K சப்ஸ்கிரைபர். அப்ப அதை செலிப்ரேட் பண்றதுக்கு இப்போ இங்கே வந்து வீட்டை வந்து கேக் வெட்டுவோம்ண்ணா, நீங்கள் கட்டாயம் நீங்கள் வெட்டணும். இப்போ நாங்கள் இங்கே வீட்டை வாரோம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன் அப்போ இங்கே இருந்து நம்ம லட்சம் தம்பிகிட்ட போயிட்டு அங்கே வெட்டுவோம்ண்டு இப்போ அங்கே போக போகிறோம். இப்போ இவங்களோட வந்த மற்ற டீம் எல்லாமே வந்து அங்கே நின்று கொண்டு இருக்காங்க. அப்போ தம்பி அப்படி அங்கே போயிட்டு அப்படி வீடியோ தொடரும். வேற பேச போறீங்களா? நம்மளோட தம்பி பதிவோட நிறைய நாளை இப்போ சந்திச்சிக்கிறேன். கதிராம போன இப்போ சந்திக்கல. நான் மெசேஜ் போடுறேன் என்னடா காட்டுக்கு நிற்கிற டைம்ல வந்து நான் ஆன்சர் பண்ணாது. அவசரப்பட்டு பேச போறீங்களான்னு கேட்டார் அண்ணா. என்ன சிரமம் வந்து நம்மள ஒரு தெரியுதானே வேணும். கதைக்க விட்டா அந்த எப்படி சொல்ற ஒரு ஆர்ஜே அதை வந்து அப்படி ப்ரூவ் பண்ணிவிடாரு. நம்மள எங்க எங்க வேணாலும் ஒரு குறைஞ்ச ஒரு மணி தேவை அப்படி எடுக்கணும். என்னடா எனக்கு போச்சு பிடிக்காது. அதை போச்சு நம்ம நிப்பாட்டுவோம். போடுற மாதிரி திட்டல. அப்ப இப்ப நான் போச்சு ஏட்டு கொடுனதானே. என்ன மறந்து கதிராமத்தில் நின்று கோல் அடிக்கிறேன். அந்த டைம் வந்து ஆன்சர் பண்ண மாட்டேன். என்னடா கதிராமலிக்கன் தம்பி அப்படின்னு போடுவேன். வந்தோடனே சந்திக்கிறேன்னு சொல்லி ஒரு நாள் வேலை அப்படி இப்படின்னு சொல்லி இன்றைக்கு அண்ணோட வீட்டை செலிப்ரேட் பண்ணுவோம்னு சொல்லி அண்ணோட கேட்டதில்லை. அண்ணா சொல்லிட்டு இருந்தாரு நம்மளோட லக்ஷன் தம்பியோட வீட்டை செலிப்ரேட் பண்ணுவோம். தம்பி நல்லா இருக்கும் என்ன நானும் பாரம் கூட எல்லாரும் போய் செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அண்ணா வந்து இருக்கிறாரு. தன் வேலையை விட்டுட்டு எங்க போவலிக்கிட்டேன். எங்க போவலிக்கிட்டேன் இல்ல இன்னைக்கு பெரிய படம் அமுது இப்ப 2வது வருஷம் அங்க நின்று வேலை முடிச்சுட்டு வந்துட்டோம். வேலையை குயிக்கா வேலையை முடிச்சுட்டு வந்திருக்கிறாரு இந்த வேலைக்காக. சோ நன்றி, ரொம்ப நன்றி. நகப்பட்டு வந்ததுக்கா கடவுளே இதுக்கு என்ன அது பிரச்சனை இல்லை. அடுத்து ஆசை என்ன மாதிரி இப்ப பைக் ரிலேட்டட் இப்படி வாகன சம்பந்தமான போய்கொண்டு இப்ப சமையல் இடைக்குள்ள போகுமா இருக்குது. அவர் திறமையை நான் கொண்டு வர போறோம். அவருக்குள்ள சமையல்காரால் தானே. அப்ப அதனால அவர் திறமையில நீ சமையல் அடிக்கடி அந்த முக்கியமான வெரைட்டி சமைக்கக்குள்ள போல வந்து சாப்பிடுத்து வருது. கண்டிப்பா கண்டிப்பா ஆடுகள் அப்படி அந்த மாடுகள் நம்முடைய சமையலுக்கு எல்லாம் வந்து சொல்லி கொடுறோம். ஸ்பான்சர் பண்றதுக்கு வந்து உங்கள் சகோ ஜிடிபில இருந்து ஓனர் வந்து இறங்கி உண்மையாதானா அவன் சொன்னா இந்த உறவுகள் எல்லாருமே வந்து பாத்துக்கணுங்க. நான் வந்து சமையலுக்கு எல்லாம் ஸ்பான்சர் பண்றேன்னு சொன்னார். அப்படி ஏதாவது சமையல் வீடியோ வரலண்டா நீங்க வந்து இவருக்கு கமெண்ட் அடிக்கலாம். பரவாயில்லையாவே இல்ல உண்மையா நான் இந்த இடத்த சொல்லிக் கொள்றேன். சொல்லுங்க போச்சு பிடிக்காம நான் சொல்லல அப்படி சொல்லணும் இல்ல. சரி இப்ப நம்ம சொல்லத்தானே ஃபர்ஸ்ட் போ. சரி ஓகே சரி அப்படி நின்று வந்துருங்க. உங்களுக்கு அந்த நூல் எடுத்து வரணும். அண்ணாட கையை காட்டுங்க. இல்ல பாரு போய் கண்டுபிடிப்பான் தெரியுமா. இவன் சொல்லலாம் நீ முன்னுக்கு போ நான் பின்னுக்கு வரேன். ஸ்கூல்ல லைன்ல இந்த காலையில அசம்பிளி போற லைன்ல நடந்தா அதுக்கு உங்களை விட மாட்டாங்களே. என்னத்துக்கு லைன்ல உங்களை பின்னுக்கு தான் விடுவாங்க. அப்ப அப்படி இல்ல. அப்ப கொஞ்சம் சின்னால் என்ன வேற என்ன இருக்கணும் முன்னுக்கு தள்ளுற இப்ப அம்னுப்படாண்டா நான் பேச குழந்தை என்ன நாள் எடுக்க போறேன். இது ரெண்டும் ஒரே கலர். இது வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட். இது வந்து உங்களுக்கு பிடிச்சது கட்டி உங்க கையால் எனக்கு கட்ட தெரியாது. இல்ல இது ஒன்னு எடுங்க. ஓகே எடுப்புலாட்டா இதுலயா இது எடுப்புலாட்டு. ஓகே
மற்ற காலத்துல அந்த காலத்துல காலத்துல மாங்கல்யம் தந்துனாயே பஞ்ச கயிறு கட்டுறாங்க. மூன்று முடிச்சு போட்டிருக்கான் இங்க பாருங்க. சரியா 3 முடிச்சு போட்டிருக்கு. சரி என்னடா சரி அண்ணாட கையில என்ன கட்டி விடுங்க. டேய் உனக்கு சரி சரி ஓகே எனக்கு பாசம் நான் இல்லாத தான் கேட்டேன், நான் தான் first கேட்டேன். பாசம் என்ன இல்லாத copyright இருக்கு, copyright சரி அடிப்பா. ரெண்டு கட்டி விடுறேன். இந்த கட்டு நிக்க தெரியாது. பிரச்சனை திரும்ப மாறி காட்டில காட்டு வந்து அவன்கிட்ட கொண்டு வரேன் இஞ்சி. அப்படியா அண்ணோட பாசம் ஆயிரம் ஜன்னல் வீடு படிச்சுண்டா பாட்டை. ஏய் பாட்டை படியா. நான் பாடல் நினைச்சிட்டு இருக்கிறேன். நீ இப்படித்தானே கட்டு சரிதானே அப்படிதான் நீங்க எப்படி கட்டினாலும் எத்தனை முடிச்சு போட்டாலும் எங்களுக்கு சரிதான். கடவுளே பாசத்தின் முடிச்சு பாசத்தின் முடிச்சு இது லவ்லாது. யாரெல்லாம் வீடியோ பார்க்கலையோ ஏன்னா 2 பேரும் வீடியோ பார்த்துனாங்க. வீடியோ என்னடா நான் டெய்லி பார்ப்பேன். அப்போ இந்த ஆள் கதிரத்தை நிற்கிறதா மினிட் பார்க்கறல. நான் பண்டிக் மட்டும் காட்டுமே வாட்ஸ்அப் அழிச்சு தரோம். என்னடா பாரு இன்னொரு கேட்குறேன். நம்ம தெரிஞ்ச பொடியான கதிரா லவ் யூ டு கட்டுறா எந்த இதுல வேணே இது அங்கதான் இது எடுக்கா கோல்ட் செயின் அதில் அது கட்டப்பட மறைஞ்சிருந்தாங்க. மாப்பு ஒரு நூல் கட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆடா பதிச்சு பிடிப்பாங்க. இப்ப சரி பண்ண கல்யாணம் கட்டுறதுக்கு வேற நூல் கட்டி படவணும் போடுறேன். எனக்கு இதான் கட்டுறது. இந்த காலத்துல நாங்களா கட்ட விடுறாங்க. கொண்டு போற மட்டும் தான் நம்ம இப்படி மட்டும் போகும். நட்டு போட்டு அதுவும் இல்ல இப்படி மட்டும் போற மட்டும் தெரியும். போட்டு போடு பின்னால் 6 ஓட்டுறேன். கட்டுறதுல மலையாளம் போயிடுன்னு மஞ்சள் கயிறு கட்ட வந்து அண்ணாட கல்யாணத்துக்கு நம்ம 2 பேரும் வீடியோ எடுக்க வரேன். கண்டிப்பா சும்மாவா அண்ணா லவர் நீங்க சின்ன சின்ன ஆக்கள் 2-3 கொண்டு வரீர்கள். என்ன போனா சரி சரி ஓகே அப்படி போவோம். சரி அப்படியே அங்க போயிட்டு லட்சம் விட்டு அப்படி சொல்றோம். போகும்போது அந்த வழிகளையும் வந்து அப்படியே காட்டி கொள்ளணும். என்ன நான் 2 பேக் எடுத்து கொடுறேன். சரி நான் பைக்கை விட்டால வேண்டுவோம். இதுல வாங்க ஒரு ஐடியானே. நீங்க இதுல வாங்க அதுல வரட்டுமா? இதுல வாங்க எங்களோட வாங்க. சரி சரி ஓகே நீண்ட நாட்களுக்கு அதான் அது தம்பி வா இதை வாய்க்காடு நான் சின்ன பிள்ளை நடுவில் வரும். சரியா ரிவல்ஸ் போறதெல்லாம் வந்து பாரிய குற்றம், சட்டப்படி குற்றம். எங்களோட கண்டன்ல குற்றம் இல்லாது மன்னிச்சு கொள்ளுங்க எல்லாரும். வீடியோக்காக முற்றுமுழுதா நாங்க விட மாட்டோம் போறோம். அதுக்காக நீங்க வந்து எங்க பொழுதுல பிடிச்சு கொடுக்குறதுல அதான் என்ன பாய் அது தானோ ஆனா ஒரு ஏரியா என்னடா வெள்ளாவளி என்ன ரொம்ப பிடிச்ச ஏரியா. மற்றது முன்னுக்கு பாத்தீங்கன்னா ஃபுல்லா வயல் என்ன வயல் மலைகள். நிறைய பேர் வந்து இடம் கட்டுருக்காங்க வாங்குறதுக்கு. இடம் கிடைக்குது இல்ல இங்க என்ன இடம் இல்ல. வயல் நிலம் தான் விற்க மாட்டாங்க. வயல் பாத்தீங்களா வெட்டுட்டு நெல் வெட்டி கட்டுறாங்க. நல்ல ஒரு ஏரியானே இயற்கை சூழ்ந்த. இது என்ன கோயில்? நான் இது வந்திருக்கேன் பேர் கோயில். இது பிள்ளையார் கோயில், கல்லடி பிள்ளையார். ஆல்ரெடி அது அந்த என்ன ஆயிரங்கால் மணி அங்க உள்ள போகணும். அது வைரவர் ஆலயம். அது வைரவர். இது வந்து கல்லடி பிள்ளையார் கோயில். எஞ்சால பாருங்க அண்ணாட இயற்கையான ஊரை பாருங்க. இப்ப ஞாபகம் இருக்கு வந்திருக்கீங்க. நம்ம வந்து அந்த பால் எல்லாம் தானே வருமானு சொல்லி அந்த வழி தானே. அந்த வழி தான் இது ஞாபகம் இருக்கு. இதுல அந்த இதுலயும் இருக்கேன். நான் வீடியோல பார்த்தேன். இதுல அண்ணா போட்ல போனேன். என்னன்னா ஆமா இதுல வந்து தோணியில ஓடுனீங்க. நான் பார்த்தேன். மறந்த மாதிரி அவ்வளவு மறந்தீங்க. மறக்க மாட்டேன்டா. நாங்களா வந்து வீடியோ எடுத்துறோம். நாங்க வீடியோ எடுத்து அண்ணாங்கல எடுத்து வந்த ஒரு சனவம் வந்தவன் சனவம் வந்தாங்க. அப்ப அண்ணாங்க வந்து அடுத்து நாங்க மறந்து இப்ப லட்சம் நம்பிட்ட போய் 2 கிழமை கிட்ட அவர் வந்து ஒவ்வொரு நாள் குட் மார்னிங் அண்ணா போட்டு கொண்டு ஏறிப்பான். இப்ப வந்தவன என்ன யாரு வந்து நீங்க இது ஒண்ணா வந்ததா என்ன கிட்ட கேட்டேன். இது ஒண்ணா வந்ததா யாரு நீங்க மட்டும் வந்து போடி. நல்ல ஒரு பாசமான வடியன். நல்ல திறமை. அவரும் யூடியூப் செய்யறாங்க. வேலை வீடியோ ஓகே நல்லா இருக்கு. சின்ன வயசு என்ன ஆனா நம்மள இப்ப வயசுக்கு வரக்குள்ள ஒரு பெரிய ஒரு இடத்துல இருப்பான். கண்டிப்பா
ஏன்னா இப்ப லக்ஷனோட அந்த வாய்ஸ் ஓவர் அந்த கட்ல குடுக்குறது லக்ஷன் தம்பி சின்ன படியன் எத்தனை வயசு அந்த படியனுக்கு வந்து 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு படிக்கான் அந்த படியன் அப்ப யோசிச்சு பாருங்க இப்பயே இப்படி சொன்னா அப்ப நம்மள வயசுல கூட இப்படி இருப்பானு அதுதான் அப்ப நமக்கு முன்னாடியே ஆக்கள் ஆல்ரெடி வந்துட்டேனே வெயிட்டிங் அவங்க அண்ணா கூட்டி ரேக்ல அண்ணா வந்து உடனே நாங்க வர நல்லது கடவுளே இப்போ வந்து நாங்க எல்லாரும் வந்து இவங்களை ஏத்து வந்து அது சரி நீங்க எங்களுக்கு வெயிட் பண்ண கூடாது எங்களுக்கு வெயிட் பண்ண கூடாது இது கடு ஓவரா இருக்கு நீங்க காய்க்கிறது இல்ல உண்மைதான் வேலையில் இருக்கும் தம்பி தம்பி ஜதுவண்ணா இருக்காரா என்ன முன்னு நாய் நிக்குது என்ன ஜதுவண்ணா குட்டி ஸ்டாப் அப்படி சொன்னா இருக்கீங்களா எங்க அண்ணா ஓ சரியா நாங்க லேட் ஆனது அடுத்த வாங்க அப்படி வாங்க உள்ளுக்குள்ள வாங்கடா பாய் விது அப்படி சிவமா ஓ நல்ல சிவம் லக்ஷன் வாங்க லக்ஷன் நன்றி லக்ஷன் அப்படி சிவமா இருக்கீங்களா நல்ல சிவம் நல்ல சிவம் நல்ல சிவம் வீடியோ பார்த்தேன் நல்லா இருக்கீங்க சரி ரைட் ஓகே நம்ம கொஞ்சம் அவரு லட்சியம் வந்து அடிக்கடி என்ன டவுட் உடனே எனக்கு மெசேஜ் வரும் அண்ணா எனக்கு இந்த சாங் வேணும்ண்ணா இந்த வீடியோ பாக்குறானே இல்ல இந்த மியூசிக் ஆட் பண்ணிட்டேன் அண்ணா இந்த மியூசிக் எனக்கு வேணும் உடனே நான் அதுக்கு அனுப்பி விடுறேன் உண்மையில நான் பார்த்த விஷயம் என்னன்னா நாங்க வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் பெறாது அண்ணா ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள லட்சம் தம்பி கமெண்ட் வரும் வீடியோ என்னதுங்க அப்படிதான் நைட்ல நான் வீடியோ போடுறேன் அதுல எங்க ஒரு சின்ன ஒரு பிள்ளை அந்த கதைக்கிறதுல என்ன மிஸ்டேக் இருந்தாலும் உடனே அந்த இடத்த ஜோதிச்சு பாருங்க என்னன்னு சொன்னா இந்த தம்பியாக்கள் இந்த வயசுல எப்படி செய்யறாங்கன்னு சொன்னா இப்ப நம்ம வயசுல இப்ப இந்த தம்பியாக்கள் வயசுல நமக்கு டியூட்டி பண்ணாலே என்னன்னு தெரியாம இருந்தேன் சாதாரணமா அந்த பாட்டு பாக்குறது அது எழுதுகள் அதுதான் தெரியும் அதுல 20 தானே 20 வயசு எனக்கு 20 வயசுல யூடியூப் பார்க்க மாட்டேன் எப்படி விளக்கம் நீ என்ன யூடியூப்ல நான் வீடியோ அடுத்தது லக்ஷன் தம்பிக்கு ஹீவத் வர வருஷம் எல்லாரும் சேர்ந்து நம்ம ஹீவத் செலிப்ரேட் பண்ணலாம் இந்த வருஷம் 11 மாசம் 24 அது பெரிய ஒரு செலிப்ரேஷன் செய்யணும் கண்டிப்பா தம்பி சரியா செய்வோம் என்ன செய்யணும் செய்யறோம் இல்ல செய்யணும் சொந்தக்காரால் இப்ப வந்து ஒரு வீடியோல வந்து மக்களே இதான் மக்களே அதான் மக்களே எல்லாத்தையும் காட்டி சொல்லுகிறார் நான் ஃபுல்லா பாக்குறேன் வீடியோ நல்லா இருக்கு தம்பி சரியா எப்படின்னா நம்ம வயசுல வரவில்லை சரி பெரிய ஒரு இதாக வந்து 20 வயசு தம்பி இப்ப லட்சம் தம்பி வயசு வரக்குள்ளே ஆளை வந்து பிடிக்கல அப்படி ஒரு திறமையான வந்து சேருவான் இப்ப எவ்வளவு எல்லா விஷயத்தையும் லட்சம் சொல்றது வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி காட்டுறது வந்து இதுதான் தம்பி இதா மக்களே மாமரம் இதா மக்களே அந்த இதா மக்களே சொல்லி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி வருவான் தம்பி நல்லா இருக்கான் சரி அதை விடக்கூடாது ஃபுல்லா செய்யும் வியூஸ் போகுது அதெல்லாம் வந்து யோசிக்க கூடாது சரி அதெல்லாம் வந்து சேரும் சரி வந்து நம்ம கேக் போட்டோம் என்ன தம்பியோட பேர் என்ன தம்பியோட பேரை அறிமுகப்படுத்திக் கொள்வோம் அபினேஷ் எத்தனை வயசு தம்பிக்கு 6ஆம் ஆண்டு 11 வயசு அதாவது குட்டி வயசுல 11 வயசு என்னடி சொல்றடா இந்த 11 வயசுலடா நான் வந்து ஒரு வீடியோல கூட போனது கிடையாது வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்துட்டோம் லட்சன் வீட்டுக்குள்ள என்ன லட்சன் வீட்டு வந்து இப்ப என்ன செய்ய போறோம் லட்சன் கேக் வெட்ட போறோம் எதுக்காக கேக் வெட்ட போறோம் பின்னிக்கு என்ன 1K சப்ஸ்கிரைபர் செலிப்ரேஷன் தடை அதை உடை சரித்திரம் படை கடும் மச்சனா மாதிரி சரி தமிழ் பேசும் மக்களோடு மகிழ்ச்சியாக உலகை சுற்றி வா என்ற அந்த வாசகத்தோட உருவாதா இல்ல ஒரு மாதம் நான் பிறந்து சரி ஒரு மாதத்துல 1000 பிறந்து ஒரு மாதம் பேசி முடிவு எங்களுக்கு கேட்கத்தாங்க ரகசியம் இருக்கு 2 பேருக்குள்ள கூடிய சீக்கிரம் தெரியும் உங்களுக்கு என்னடா லட்சணம் எல்லாம் போட்டா போறோம் லட்சணம் போட்டோம் அதான் கூட வீட்டு வந்தாங்க தம்பி கையெல்லாம் போட்டா போறோம் தம்பியா மட்டும் போறீங்க வெட்டுங்க சரி எல்லாரும் மட்டுமா தம்பி அவனால கடுவாங்க வெட்டுங்க லட்சணம் மட்டும் வெட்டுங்க நீங்க மட்டும்
இது என்னடா எனக்கு வச்ச வெடிமா இருந்தது தலையில ஃபர்ஸ்ட் இது தானே தம்பியாக முன்னுக்கு தம்பியாக அடுத்த வந்து எங்களுடைய ஆசை நண்பா கிட்ட இது வாங்கி தரல. சரி அடுத்த வந்து பாத்தீங்கன்னா அடுத்ததா வந்து என்னங்க நீ அவ்வளவுதான் சாப்பிடாத உங்கள் சகோ உறவுகளுக்கு என்னங்க சாப்பிட்டு ஒன்னே கால சும்மா எனக்கு பர்த்டேடா இது என்ன செலிப்ரேஷன் என்னது செலிப்ரேட் பண்ணலாம் இன்னைக்கு ஆடுதன் தாமோட தான் வந்துடுறேன் தம்பி வாங்க இல்ல கேக்க ஒண்ணு உங்களுக்கு வா நோமலா பாவா என்ன ஐசியம் குடிச்சு விளையாடுறாங்களா வாங்க கிட்ட விட அண்ணா லைட்டா ஆசையா கணக்கு இல்லையா கணக்கு சரி லைட்டா லட்சம் தம்பி கணக்கு இல்லை நோமலா கொஞ்சம் ஓகே சரி நாங்கள் இந்த வீடியோவோட முடிச்சு கொள்கின்றோம். வேறு சந்தோஷமான தருணங்கள். அவ தம்பி பது பிது ஆசன் ஓடியாங்க எல்லாம் யோசிப்பாங்க ஆரம்பத்தில் எப்படி அப்ப மேலும் சந்தோஷமான ஒரு தருணங்கள். ஏன்னா அந்த ஃபீல்ட்ல இருக்கிறார்கள் தான் அதுல வலி விளங்கும் இந்த ஒரு இடத்துக்கு வாரது. ஏன்னா கண்டிப்பா இன்னும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி மென்மேலும் வளர எங்களுடைய வாழ்த்துக்கள். என்ன ஆசன் அவ ஆசன் பண்ண அடிக்கடி உங்களை பாத்துட்டு போவார். சரி ஆசன் கதையை நல்லபடியா செஞ்சு அவர் அட்வைஸ் எப்பயும் இருக்கேன். அதே மாதிரி உங்கள்ட்ட நாங்க கேட்கிற விஷயம் உங்களை எவ்வளவு என்ன பிள்ளை விட்டா கூட சின்ன பிள்ளை இருந்தாங்க கூட கண்டிப்பா அண்ணாவை பொறுத்தளவுடா கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு கூட இல்ல அது முதல் ஸ்டார்ட் பண்ணி அது கொஞ்சம் அப்ளை பண்ணி கொஞ்சம் வீடியோ போட முடியாது. அதே மாதிரி நார்மலா எல்லாம் சரியா வந்து இப்ப 2வது சேனல் இப்ப ரன் பண்ணி கொண்டு இருக்காரு. அதுவும் 2 மோனிடேஷன் அப்ளை பண்ணி ஏன்னா இப்ப என்ன சொல்ல வாரம்டா நாங்க இதுல இருந்து எங்களுக்கு அந்த மோட்டிவேஷனா இருக்கிற வந்து நம்மளுடைய அண்ணா என்ன விடாமுயற்சி பாருங்க. முதல்ல ஆரம்பிச்சு அப்பயும் தளர்ந்து போகல அவரு மறுபடியும் திருப்பி எழுந்து ஓடி வந்துருக்கு. இப்ப வந்து சக்சஸா போய் கொண்டிருக்காரு. கதைகள்ல நிறைய பேர் சொல்றாங்க அந்த விஷயத்த. என்னடா தம்பியாக எல்லாம் வந்து கூட இருந்ததால் ஆரம்பத்துல இருந்து கூட இருந்தாலும் எனக்கு தெரியும். 1 வருஷத்துக்கு மேல 1.5 வருஷத்துக்கிட்ட வீடியோ போடையெல்லாம் போயிட்டு யூடியூப்ல. அப்ப என்னடாப்பா செய்யற எஞ்சால பக்கம் உதவிகளும் மக்களுக்கு செய்யணும்ன்ற ஒரு எண்ணத்துக்கு வந்த நாம என்னது கடவுள் நமக்கு பார்த்து இப்படி ஒரு தாராணி மற்றவங்களாம் செய்து கொண்டு கூட கடுங்கவையில வரும் பாரு. மற்றவங்களாம் செய்யறாங்க உதவி செய்யறாங்க போயிட்டு அப்ப நம்மளும் செய்யலாமே அப்படின்ற மாதிரி இருந்தேன். திரும்ப ஆசனைக்கு தெரியும். ஏன்னா இதுல வந்து அண்ணாட கதையை சொல்ல போகணும்டா இந்த வாழ்க்கை வரலாறு இப்ப பெருசா சொல்லி தனி வீடியோ போடலாம். வெறுத்து இப்ப மக்கள் வந்து நிறைய பேர் கதைக்கிற யூடியூப் செஞ்சாரு இப்ப என்ன விட்டுட்டாரு அப்படி இப்படின்னு கதைக்கிறதும் நம்ம மக்களை பேர் தெரியும். கதைக்கிறோக்கண்டே ஒரு கூட்டம் வந்து யூடியூப் மட்டும் இல்லடா ரியல் லைஃப்ல இருக்குது. என்ன வேலைக்கு போனாலும் கூட என்ன இடத்துக்கு போனாலும் சரி அப்படி ஒன்று இருக்கு. என்ன லட்சம் அப்படித்தானே நம்ம தட்டி விடுறதுக்காக இருந்து கொண்டே இருக்கும். வெளிநாடு போற கட்டத்துல இருந்து அப்பயும் அவர் வந்து இப்ப வீட்டாக்கள் இப்ப சொல்லுவாங்க வெளிநாடு போதம்பி இப்போ அவங்களுக்கு இப்ப பெஸ்டா வந்து இப்ப அண்ணா அப்படி ஆரம்பிருந்து அவங்க யூடியூப் செஞ்சிருந்தா அந்த அனுபவத்துல அவங்களுக்கு தெரியும். சரி தம்பி இப்ப இந்த திறமை வந்துருவான். ஆனா பெஸ்டா அவர் வந்து குடும்பத்திலேயே பெஸ்டா வந்து ஆரம்பிக்கிறாரு. இந்த வெள்ளவெளியிலே வந்து பெஸ்ட் ஆரம்பிக்கிறேன் அந்த ஏரியாலே பெஸ்ட் ஆரம்பிக்கிறேன். இப்ப நிறைய பேர் மக்கள் கதைப்பாங்க வேற விதமா வந்து கதைப்பாங்க. அந்த கதையெல்லாம் தாங்கி கொண்டு மனசு விட்டையாம திருப்பி ஒவ்வொரு நாள் எழுந்து ஓடி வந்து இப்ப இன்றைக்கு இந்த சக்சஸ் ஆயிருக்காரு. எங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு முன் உதாரணமா இருக்காரு. பாருங்க நாங்க வந்து இன்றைக்கு சதி பண்ணா குடிக்கணும் கேக் வெட்டுறோம். கண்டிப்பா அவர் வேற ஒண்ணு சொன்னா மற்றது இன்னொரு விஷயம் என்ன நாசன் அண்ணா வந்து நான் யூடியூப் சேனல் தொடங்க முடியும். என்ன இது தொடங்க முந்தி இருந்து அண்ணா சொல்ற விஷயம் தம்பி ஒரு யூடியூப் சேனல் தொடங்கி ரன் பண்றா செய்யறாதானே சொல்லி எனக்கு ஒரு 1.5 வருஷம் சொல்லி நான் அதை கணக்கில் எடுக்கல. ஒரு சேனல் வச்சிருந்தேன். என்னது எஸ்டி வில்லேஜ் ஃபேமிலி. அதுல வந்து வரக்கூடிய நான் பாத்துட்டு அந்த திறமைய இப்ப இனங்கண்டு பாத்துட்டு சொல்றான் தம்பி நீ கட்டாயம் ஒரு சேனல் வந்து தனியா ஓப்பன் பண்ண 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அவ சொல்லி இருந்தேன். திரும்ப சனவும் அந்த சேனல்ல வந்து விட்டு போற ஒரு இக்கடான சூழ்நிலை வந்துட்டு நடந்தது.
குடும்ப சூழ்நிலை காரணமாக வேலைக்கு போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்தது. ஸோ அது வந்து இந்த சேனல் ஆரம்பிச்ச அண்ணாவுக்கு நான் இது வரைக்கும் சொல்லலை இப்படி ஆரம்பிச்சேன். ஏன்டா 1K சப்ஸ்கிரைபர்ல சொல்லணும்ன்றதுக்காக இல்ல நான் வீடியோல பார்த்தேன் நான் சொல்லல. இந்த சேனல் அப்படி சும்மா ஆரம்பிச்சோம்னா அடிச்சும் எல்லாம் சேர்ந்து அடிச்ச ஒரு டெஸ்ட் வீடியோக்கு டேய் வாட வாட அவர் கொஞ்சம் தட்டி போறேன் தட்டி போறேன் அடியெல்லாம் கொடுத்து தான் பெஸ்ட் அத்திவாரம் போட்டு வச்சுனாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த வீடு மேல கட்டுப்பட்டு போகுது. ஒரு கோபுரமா மாறும் கண்டிப்பா. இப்ப எல்லாரும் சப்போர்ட் ஒரு காலத்துல கட்டாயம் மாற வைப்போம். எல்லாரும் சப்போர்ட் இருந்தா கண்டிப்பா மாறலாம். ஏன்னா தனியா வந்து முயற்சி செய்து மாறண்டா ஒரு 2 காலத்தை எடுக்கும். இப்போ வந்து எல்லாரும் சப்போர்ட் இருந்தபடியா தான் இந்த அளவுக்கு குயிக்கா ஒரு 31 நாள்ல 1K சப்ஸ்கிரைபர் எடுத்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் ஆயிருங்க அப்படி என்று சொல்லி இந்த வீடியோ நம்ம முடிச்சு கொள்ளலாமே. லட்சம் என்ன மாதிரி முடிச்சு கொள்வோமா? ஓகே, எல்லாரும் டாட்டா சொல்லுவோமா? அதுக்கு முன்னாடி எங்க வீடியோ இப்பதான் பாக்குறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் வீடியோ நோட்டிபிகேஷன்லாம் வந்து போனுக்கு வந்து சேரும். ஓகே, பாய் பாய், சந்திப்போம். சரியா?